இருக்கவங்களுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? PM SRSV ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த SRSV அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா யங் அச்சீவர்ஸ் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் வைப்ரண்ட் இந்தியா. 2024-25க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து பார்க்கலாமா? இதுல வந்து 3 கேட்டகரி வந்து இருக்குங்க. அதாவது OBC, EBC, அதுக்கப்புறம் DNT, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து சப்போஸ் அரசு இல்லைன்னா அரசு சார்ந்த கல்லூரியில படிக்கிறாங்க, 3 வருஷம் இருக்கக்கூடிய UG டிகிரி, 3 வருஷம் இருக்கக்கூடிய இளங்கலை பட்டம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் கிடையாதுங்க. அவங்க தாராளமா ஃபுல் ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க வந்து எலிஜிபிள். இதுவே வந்து அந்த கேட்டகரியில இருக்க பீப்புள் வந்து சப்போஸ் வந்து முதுகலை பட்டம் படிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து பாலிடெக்னிக் கோர்சஸ் இல்லை டிப்ளமோ கோர்சஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட குடும்ப வருமானம் செக் பண்ணுவாங்க. 2.5 லட்சக்குள்ள அவங்களோட குடும்ப வருமானம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா UMIS அப்படிங்கிற ஒரு போர்ட்டல வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த UMIS அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதுல போய் நீங்க அப்ளை பண்ணலாங்க. சப்போஸ் நீங்க போன வருஷமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்ளை பண்ண அப்படின்னா இந்த வாட்டி நீங்க ரினியூவல் மட்டும் பண்ணிக்கலாம். இல்ல போன வருஷம் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த வாட்டி வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நோடல் ஆஃபீஸர், ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமா வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ இது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா February 28ங்க. ஸோ மறக்காம வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து அதோட அமௌண்ட் வந்து மாறும். Group 1, Group 2, Group 3, Group 4. ஸோ ஒரு சில டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாமே வந்து Group 1ல வந்துடும். அவங்களுக்கு வந்து 20,000 வந்து வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல அடுத்தடுத்து இருக்க குரூப் கேட்டகரி வந்து ஒரு சில ப்ரொஃபஷனல் கேட்டகரிஸ் வந்து மாறுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னோட சேனல்ல பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணிருங்க.